குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பிளேன் தான். ஸோ பிளேனில் அன்றைக்கி பார்த்தது நம்ம ஃபஸ்ட் டைப் பார்த்தாச்சு. ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப். அதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த plane passing through the point 9, 3, 6 and 2, 2, 1 and perpendicular to the plane 2x plus 6y plus 6z minus 9 equal to 0. என்னன்னா find the இங்க பாருங்க find the equation of the plane passing through the point. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த பிளேனில் எந்த அளவுக்கு த்ரூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன்: any plane passing through a point 9, 3, 6 is a of x minus 1. General format நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது a of x minus x1 plus b of y minus y1 plus c of z minus z1ங்கிறது தான் plane passing through a point. அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு x1 y1 z1 நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நோட் பண்ணோம்னா a of x minus x1ங்கிற இடத்துல 9 plus b of y minus y1ங்கிற இடத்துல 3 plus c of z minus z1ங்கிற இடத்துல 6 equal to 0. Equation 1. This plane also passes through the point 2, 2, 1. இதில் என்னென்னா இதுவும் x1 y1 x2 எடுத்துக்கிறோம். இது என்னென்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டோடைய த்ரூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம அதை கொண்டு போயிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 7a, அதாவது இங்கே 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இங்கே போட்டோம்னா 2 minus 9 minus 7. ஸோ 7a. செகண்டில் நம்ம போட்டோம்னா இதில் கொண்டு போயிட்டு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 2 minus 1 minus 1. ஸோ மைனஸ் b. இங்கே கொண்டு போயிட்டு 1 minus 6 minus 5. ஸோ minus 5 equal to 0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸில் இருக்கிறதுனால நம்ம அதை ப்ளஸில் ப்ளஸ் சைனில் எழுதிக்கலாம். ஸோ 7a plus b plus 5c equal to 0. Equation 2. The plane 1 is a perpendicular to the plane. அதாவது இது வந்து 1 வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்பெண்டிகுலராக இருக்குன்னா 2x plus 6y plus 6z minus 9 equal to 0. கண்டுபிடிச்சிருக்கிறது 2a plus 6b plus 6c equal to 0. நம்ம கண்டுபிடிச்சது 7a plus b plus 5c equal to 0. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது தட் இஸ் 2a plus 6b plus 6c equal to பண்ணும்போது நமக்கு என்ன a by 6 minus 30 equal to b by 10 minus 42 equal to c by 42 minus 2. ஸோ இதை அப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம். a divided by minus 24 equal to b divided by minus 32 c divided by plus 40. ஸோ a by 3 equal to b by 4 equal to c by 5. So this equation is required plane is 3 of x minus 9 plus 4 of y minus 3 minus 5 of z minus 6 equal 0. ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். 3x அடுத்தது 9 3s are 27. ஸோ 27. அடுத்தது இங்கே 4y 4 3s are 12 minus 12 minus 5z minus 5 into minus 6 plus 30. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 3x plus 4y minus 5z equal to 9. hence the proved. இதுதான் வந்து இந்த plane passing through the பாயிண்ட்டுக்கான perpendicular line. இதுதான் 3x plus 4y minus 5z equal to 9. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். find the equation of the plane that bisects the line joining the points minus 1, 3, 0 and minus 3, 5, 2 at right angle. Solution: the midpoint of a line joining the point minus 1, 3, 0 and minus 3, 5, 2 is minus 2, 4, 1. கொடுத்துருக்கிறது தான். The directions ratio of the normal to the plane are minus 1 plus 3 3 minus 5 0, 0 minus 2. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 1 plus 2 plus 2 ஆகிடும். ஸோ plus 3 minus 5 minus 2. ஸோ 0 minus 2 minus 2. The equation of the plane is 2 of x minus 2 minus 2 of y plus 4 minus 2 of z plus 1 equal 0. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகும்போது 2x minus 2y minus 2z minus 14 equal to 0. ஸோ இப்போ இதில் எல்லாமே 2ஆல் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ x minus y minus z minus 7 equal to 0. hence the proof. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. எக்ஸாம்பிள்: a variable plane moves such a way that the sum of the reciprocal of a intercepts on the coordinates axis is a constant. So show that the plane passes through the fixed point. Solution: let the equation of a plane be x by a plus y by b plus z by c equal 1. Equation 1. Given that the sum of the reciprocal of a intersect is a constant.
therefore 1 by a plus 1 by b plus 1 by c equal k, that is 1 by that is 1 by ak plus 1 by bk plus 1 by ck equal to 1. In equation 2, subtracting equation 2 from equation 1, we get 1 by a of x minus 1 by k plus 1 by b y minus 1 by k plus 1 by c z minus 1 by z equals 0. This plane passes through the fixed point 1 by k, 1 by k, 1 by k. இந்த வழி இந்த பாயிண்ட்ஸ் வழியாக தான், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் வழியாக தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அது த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. So next question, find the equation of the plane through the point 0, 4, minus 3 and 6, minus 4, 3, which cuts off from the axis intersects whose sum is 0. The solution, let the equation of the plane be x by a plus y by b plus z by c equal 1. Given that a plus b plus c equals 0, equation 2. So plane passes through the point 0, 4, minus 3 and 6, minus 4, 3. So 0 plus 4 by b minus 3 by c equal to 1. So 6 by a minus 4 by b plus 3 by c equal to 1, equation 4. So adding equation 3 and 4, 6 by a equal to 2. And therefore நமக்கு a ஓட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்னா 3. So 3 is 4 by b minus 3 by c equal to 1, equation 5. From equation 2, b plus c equal to minus 3 minus c. So substituting in equation 5, 4 divided by minus 3 minus c, minus 3 by c equal 1. So 4 by 3 plus c plus 3 by c equal minus 1. So 4c plus 9 plus 3c equal to 3c minus 3c minus c square. So இப்போ c square இங்கே இருக்கட்டும், இது இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், c square plus 10c plus 9 equals 0, c plus 1, c plus 9 equal to 0, or c equal to minus 1 or minus 9, which c equal to minus 1, b equal to minus 2, when c equal to minus 9, b equal to 6. The plane are x by 3 minus y by 2 minus z by minus 1 and x by 3 plus y by 6 plus z by minus 9 equal 1. That is the form பண்ண equation பாருங்க, 2x minus 3y minus 6z minus 6 equals 0 and 6x plus 3y minus 2z minus 18 equal to 0. Hence the proved pa. Next, to find the equation of the plane which bisects the angle between two given planes. First one, first plane என்னன்னா, let a1x plus b1y plus c1z plus d1 equal to 0, equation 1, and a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, equation 2, be two given planes which intersects. Let p of x1, y1, z1 be a point on either of the bisects of the angle between these two planes. Then the perpendicular distance from p of x1, y1, z1 to the two planes are equal in magnitude. Therefore a1 x1 plus b1 y1 plus c1 z1 plus d1 divided by root of a1 square plus b1 square plus c1 square is equal to plus or minus a2 x1 plus b2 y1 plus c2 z1 plus d2 divided by square root of a2 square plus b2 square plus c2 square. The locus of x1, y1, z1 என்னன்னா a1x plus b1y plus c1z plus d1 divided by square root of a1 square plus b1 square plus c1 square equal to plus or minus a2x plus b2y plus c2z plus d2 divided by square root of a2 square plus b2 square plus c2 square. இது equation 3 நான் மார்க் பண்ணிக்கிறோம். By taking positive sign we get the equation on the one bisect plane. By taking the negative sign we get the equation of the other bisector. So note 1 பாருங்க, we can determine which of two planes bisects the acute angle between the planes. For this first we have to find the angle theta between the bisector plane and one of the given planes. If tan theta less than 1, so theta less than 45 degree, then the bisector of the plane is the intersect bisector and the other bisector plane is the external bisector. So note 2, a1x plus b1y plus c1z plus d1 equals 0 and a2x plus b2y plus c2z plus d2 equals 0, where d1 d2 ங்கிறது positive. So let p of x, y, z be a point on the bisector between the angle of the plane containing the origin. Then d1 and the a1x plus b1y plus c1z plus d1 are the same sign.
தென் d1 இஸ் ஏ பாசிட்டிவாக இருக்கும்போது a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d2ங்கிறது நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். சிமிலர்லி சேம் அதே தான் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் d2 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ தேர்ஃபோர் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் d2 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர்ப்பா. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு.